அக்குறைகுட பிரதேசத்தில் புத்திக மல்லவராஜி ஒரு சட்டத்தரணியையும் அவருடைய மனைவியையும் சுட்டு படுகொலை செய்த பிரதானமான துப்பாக்கிதாரி என்று சொல்லப்பட்ட நபர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்டிஎஃப் நடத்தியிருக்கிற விசேடமான ஒரு சுற்றி வளைப்பில் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளிவந்திருக்கு. சுரேஷ் என்று சொல்லப்படுற ஒரு நபருடைய அடையாளம் வெளியிடப்பட்டு போலீசால சில போட்டோஸ் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட போட்டோஸ் வெளிவந்திருந்தது. பொதுமக்களோட உதவியையும் போலீஸ் நாடி இருந்தது. இவர் 2 துப்பாக்கிதாரிகளில் ஒரு நபர் என்று சொல்லப்பட்டிருந்தார். அந்த நபர் தலைமறைவாகி இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளிவந்திருந்தது. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவல்களுக்கு அமைய T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிற பிரதானமான துப்பாக்கிதாரி என்ற ஒரு தகவல் தான் இருக்கு. ரிவால்வர் பயன்படுத்தி இருக்கிற நபர் தான் சுரேஷ் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்ன்றது தெரிய வந்திருக்கு. அந்த நபர் இதுவரைக்கும் இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவல்களுக்கு அமைய சுரேஷ் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை என்றதுதான் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். இதுல இன்னும் ஒரு சந்தேக நபர் வெளிநாட்டுக்கு தப்பியோடி இருக்கிறார் சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்கு. இந்த 2 துப்பாக்கிதாரிகளையும் பன்னிப்பிட்டி பிரதேசத்துக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல பன்னிப்பிட்டி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போயிருக்கிற வாகனத்துல சாரதியா செயற்பட்ட நபரை தேடி அவரோட வீட்டுக்கு காலி பிரதேசத்தில் இருக்கிற வீட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் ஒரு கார் இருக்கு. அந்த கார் தான் இந்த கொலையாளிகளை ஏற்றி போறதுக்கும் ஒரு இடங்களுக்கு கூட்டி வர்றதுக்குமாக பயன்படுத்தப்பட்ட வாகனம்ன்றது தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த நபர் சம்பந்தமா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிற நேரத்தில் அவர் நாட்டில் இல்லை, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். தாய்லாந்துக்கு தப்பியோடி தலைமறைவாகி இருக்கிறார் என்ற தகவல் தெரிய வருது. ஆனால் கொலையாளிகளுக்கு உதவி அவங்களை ஏற்றி இறக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்ட வாகன சாரதியா செயற்பட்ட நபர் தாய்லாந்துக்கு தப்பியோடி இருந்தாலும் அவருக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபருடைய அம்மாவும் பாட்டியும் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணைகளும் இப்ப தீவிரமாக நடந்து வருது. அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரம், டொயோட்டா காரம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நபரை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஏற்றி போறதுக்காக இன்னும் ஒரு வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தையும் போலீஸ் கைப்பற்றி இருக்கு. அந்த வாகனத்தினுடைய சாரதியா செயற்பட்ட நபரும் கைது செய்யப்பட்டு தீவிரமான விசாரணைகள் நடந்து வருதுன்னு சொல்லி இன்னைக்கு செய்திகளில் பார்க்க முடிஞ்சிருந்தது. இந்த சம்பவம் சம்பந்தமான தொடர் விசாரணைகளினுடைய முக்கியமான ஒரு திருப்பமா, முக்கியமான ஒரு தகவலா பிரதானமான T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிற நபர் துப்பாக்கிதாரி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு பிறகு இன்னும் சில கைதுகள் நடக்க முடியும். விசாரணைகள் தீவிரமா நடந்து வருது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வருஷத்தினுடைய 10வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மாத்தர தெவினுவர பிரதேசத்தில் பதிவாகி இருக்கு. இதுவும் 2 பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ற மாதிரி இப்ப செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது போதைப் பொருள் கடத்தல், பாதாள உலக மோதல் தான் என்றதை புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறதும் அதுதான். ஏற்கனவே அக்குறைகுட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 நபர்களுடைய பெயர்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. கரந்தனிய சுத்தா, லோக்குபேட்டி. இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற மோதல் காரணமாக தான் சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி தெரிய வந்திருந்தது. இன்றைக்கு தெவினுவர பிரதேசத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் 55 வயதான ஒரு நபர். இவருடைய கொலைக்கு பின்னால் இருக்கிறது மாத்தர பிரதேசத்தில் தொடர்ச்சியா மோதல் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிற தெஹிபாலே மல்லி, உனாகூர்வே சாந்த என்று சொல்லப்படுற 2 தரப்புகள். சில இடங்கள்ல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல போதைப்பொருள் கைப்பற்ற நேரங்கள்ல எல்லாம் தெஹிபாலே மல்லி என்று சொல்லப்படுற பேரை நாங்கள் அடிக்கடி அண்மை நாட்களில் கேள்விப்பட்டிருந்தோம். தெஹிபாலே மல்லின்னு சொல்லப்படுற நபருக்கும் உனாகூர்வே சாந்தவுக்கும் இடையில நீண்ட காலமா பிரதேசத்தில் ஒரு மோதல் நடந்து வருதாம். நான் தான் ஜாம்புவான் என்ற மாதிரி ஒரு மோதல் தொடர்ச்சியா நடந்து வருதாம். அந்த மோதலினுடைய ஒரு பழி வாங்குற மாதிரியான சம்பவமா தான் இந்த நபருடைய கொலை இருக்கலாம் சொல்லி போலீஸ் சந்தேகிக்குது. அந்த அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற 55 வயதான நபர் இந்த 2 தரப்போடையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருக்கிறார். முனகுருவை சாந்தன் சொல்லப்படுற நபருடையும் தெஹிபாலே மல்லி சொல்லப்படுற நபருடையும் 2 பக்கமும் தொடர்புகளை வச்சிருந்த நபர் சொல்லியும் சில தகவல்கள் இருக்கு. தெஹிபாலே மல்லின்னு சொல்லப்படுற நபரால தான் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறதா சில ஊடக செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த நபரை கொலை செய்யறதுக்கு 2023ஆம் ஆண்டுல அவருக்கு சொந்தமான ஒரு உணவகம் இருக்கும். அந்த உணவகத்தின் மேலேயும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அதுல அதிர்ஷ்டவசமா தப்பி இருக்கிறார். அதுக்கு பிறகு தனக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்ததும் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியில் எங்கேயுமே போக வேணாம், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸ் பல சந்தர்ப்பங்கள் எச்சரிச்சிருந்தாலும் தனக்கு விருப்பமான விதத்துல வெளியில போறது, நிறைய இடங்களுக்கு போய் வரதை வழக்கமாக கொண்டிருந்த நபர் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் வெளியில ஒரு இடத்துல தூர பிரதேசத்துக்கு முச்சக்கர வண்டியில பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் தான் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி போலீஸ்
போலீஸ் தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சாட்டா காரணமா சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு உயிர் ஆபத்து இருந்த நபர்ன்றது இப்ப விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிற ஒரு தகவல். போதைப்பொருள் கடத்தல் தொடர்புகள் இருக்கு. ஒரு கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் இந்த நபர் மேல விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இதை தவிர அரசியல் தொடர்புகளும் இருக்கிற நபர். இதுக்கு முதல்ல இலங்கையினுடைய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து நெருக்கமாக செயற்பட்டிருக்கிற நபர்ன்ற மாதிரியும் சில செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது. இந்த நபருடைய கொலை சம்பந்தமா தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. 55 வயதான ஒரு மீன் வியாபாரியா இருக்கிற சிறில் ஹெந்தவிதாரன், டிலைட் சொல்லப்படுற சிறில் ஹெந்தவிதாரன் சொல்லப்படுற நபர் தான் இன்னைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல் அக்குறைகுட பிரதேசத்தில் நடந்த மாதிரி கார்ல பயணம் செய்திருக்கிற நபர்கள் என்றதும் சிசிடிவி காட்சிகள்ல உறுதி செய்யப்பட்டு இருக்கு. அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரை ஒரு இடத்துல கைவிட்டு இந்த சந்தேக நபர்கள் எங்கேயோ தலைமறைவாகி இருக்கிறார்கள். அவர்களை தேடி 4 போலீஸ் குழுக்கள் தீவிரமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லியும் இப்ப முதல் கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த கொலையாளிகள் யார், எங்க இருக்கிறாங்க என்னன்றது இது வரைக்கும் தெரியாது. அக்குறைகூட சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்ததுக்கு பிறகுதான் பிரதானமான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் எப்ப கைது செய்யப்படுவாங்கன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். 9mm பிஸ்டல் இந்த சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாத்திர வைத்தியசாலையில் அவரை அனுமதிச்சாலும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல. இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரியா ஈடுபட்ட நபர் யாரா இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு ஊகம் இல்லாட்டி ஒரு சந்தேகம் என்ற அடிப்படையில் மட்டும் இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல்ல அக்குறைகுட பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டுல துப்பாக்கிதாரியா ஈடுபடுத்தப்பட்ட நபர், ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தின நபர் சுரேஷ் சொல்லி அடையாளம் காணப்பட்டிருந்தார். ரூபர்ட் சுரேஷ் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அதை பற்றின தகவல்களை கொடுத்திருந்தார். அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற நபர் கரந்தனிய சுத்தா சுரேஷ் சொல்லப்படுற ஒரு கொலையாளியை பயன்படுத்தினார் சொல்லி விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அவர் ராணுவ பயிற்சி பெற்றிருக்கிற நபர்ன்றதும் இன்னும் ஒரு மேலதிகமான தகவல். அதுக்கு பிறகு ஜிந்துபிட்டி பிரதேசத்துல ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது. ஒரு சலூன்ல நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். 20 வயதான இளைஞன் முடிவெட்டுறதுக்காக போன நபர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 பேர் வந்து காயமடைகிறாங்க. 2 தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் தான் ஜிந்துபிட்டி துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் சொல்லியும் தகவல்கள் வெளிவந்திருந்தது. பூக்குடு கண்ணா சொல்லப்படுற ஒரு தரப்புக்கும் பழனி சகோதரர்கள் சொல்லப்படுற இன்னும் ஒரு தரப்புக்கும் இடையில தொடர்ச்சியா மோதல் நடந்து வருது. பழனி சகோதரர்களை பழிவாங்குற மாதிரி பூக்குடு கண்ணா தரப்பால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் பைக்ல 2 பேர் வர்றாங்க. அதுல ஒரு துப்பாக்கிதாரி, அவர் ஏற்றி வந்த இன்னும் ஒரு நபர். அவங்க யாருமே இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. முதலாவது சம்பவம் அக்குறைகுட துப்பாக்கிச்சூடு. அதுல ஈடுபடுத்தப்பட்ட நபர் சுரேஷ் என்றது தெரிய வருது. அந்த சம்பவம் பதிவானது ஜிந்துபிட்டி சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல. அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறது கரந்தனிய சுத்தா. ஜிந்துபிட்டி சம்பவத்தில் துப்பாக்கிதாரியா ஈடுபடுத்தப்பட்ட நபரும் சுரேஷா இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையும் இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இப்ப சுரேஷ் சொல்லப்படுற நபரை வந்து ஹய பண்ணி இருக்கிற நபர், கூலிக்கு கொலை செய்யற ஒரு நபர், ராணுவ பயிற்சி பெற்ற ஒரு நபர், அவரை ஹய பண்ணி இருக்கிற நபர் வந்து கரந்தனிய சுத்தாவினுடைய குழு. ஜிந்துபிட்டி பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால் இருக்கிறது 2 தமிழ் பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல். அப்படியா இருந்தா கரந்தனிய சுத்தாவுக்கும் தமிழ் பாதாள குழுவினுடைய தலைவர் சொல்லி சொல்லப்படுற இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுற பூக்குடு கண்ணாவுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன என்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த 2 சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு தொடர்பு அது. இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கு மாத்தர பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிற தெவினுவர பிரதேசத்தில் நடந்திருக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவம். இதுக்கும் ஒரு கார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்திருக்கிற நபர்களும் வந்து ஒரு 9mm பிஸ்டல், ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறதா சொல்லப்படுறது தெஹிபாலே மல்லி சொல்லப்படுற நபர். தெஹிபாலே மல்லி சொல்லப்படுற நபருக்கும் கரந்தனிய சுத்தா சொல்லப்படுற அக்குறைகூட சட்டத்தரணி கொலைக்கு பின்னால் இருக்கிற நபரை அடையாளப்படுத்தப்படுற கரந்தனிய சுத்தாவுக்கும் தெஹிபாலே மல்லிக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பந்தம், ஏதோ ஒரு டீல் இருக்காம். போதைப்பொருள் கடத்தல வந்து 2 பேருக்கும் எப்படியுமே தொடர்புகள் இருந்திருக்க முடியும். அந்த அடிப்படையில் 2 பேரும் நெருக்கமான நபர்கள் என்ற மாதிரியும் இன்றைக்கு ஒரு ஊடக செய்தியில பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தா அக்குறைகூட சம்பவத்துல சுரேஷன் சொல்லப்பட்ட நபர் துப்பாக்கிதாரியா பயன்படுத்தப்பட்டார். ஜிந்துபிட்டி சம்பவத்துக்கும் அவர் தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தெவினுவர பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது. அதுக்கு பின்னால் இருக்கிறது தெஹிபாலே மல்லி என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. தெஹிபாலே மல்லிக்கு நெருக்கமான நபர்னு சொல்லி கரந்தனிய சுத்தாவினுடைய பேர் குறிப்பிடப்படுது. இப்ப கரந்தனிய சுத்தாவினுடைய துப்பாக்கிதாரியா தான் ஒப்பந்த கொலைகளை செய்திருக்கிற நபரா இருக்கிற சுரேஷ் தான் இன்றைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டையும் நடத்தினாரா என்ற ஒரு சந்தேகமும்
கேள்வியும் இதுக்கு பின்னால் இருக்கு. ஒரு ஊகம் சந்தேகம் என்ற அடிப்படையில் செய்திகளை அடிப்படையாக வச்சு பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஊகத்தையும் சந்தேகத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். விசாரணைகளில் என்ன தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் பாதாள குழுன்றது எந்த அளவுக்கு தீவிரமாக ஊடுருவி இருக்குன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். கொலைகள், விசாரணைகள், இதை பற்றின செய்திகளை தான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.